ஷா மீடியா தமிழ் இஸ்லாத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பரக்கத்தும் வளங்களும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் திருமணத்தை உறுதிப்படுத்திய குர்ஆன் வசனத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ளலாம். திருமண வயதைக் கடந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் திருமணம் நடக்க அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அருள் புரிவானாக. இந்த வசனத்தை ஓதி ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த சில நொடிகளிலேயே அல்லாஹ் அவர்களுக்கான துணையை காண்பித்தான். குர்ஆனில் கூறக்கூடிய இந்த ஆச்சரியமான அற்புதமான வரலாற்றை சுருக்கமாகச் சொல்லி துஆவையும் விளங்கப்படுத்துகின்றேன். அப்போது உங்களுக்கு மிகவும் தெளிவாகப் புரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரின் தலைவர்கள் கொலை செய்ய திட்டம் தீட்டுவதாக ஒரு நல்ல மனிதர் மூசா நபியிடம் கூற, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்குச் செல்லும்படி கூறியபோது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு தேடி மத்தியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் பக்கம் விரைகிறார்கள். மத்தியன் நாட்டினுடைய தண்ணீர் துறையின் அருகே வந்தபோது அந்த இடத்தில் ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருப்பதைக் காண்கிறார்கள். அதை தவிர இன்னும் 2 பெண்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டாமல் ஒதுங்கி நிற்பதையும் காண்கிறார்கள். இவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் நீங்கள் தண்ணீர் புகட்டவில்லை என விசாரிக்கிறார்கள். அதற்கு அந்த பெண்கள், இந்த மேய்ப்பவர்கள் தண்ணீர் புகட்டி முடிக்கும் வரை எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது. மேலும் எங்களுடைய தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று பதிலளிக்கிறார்கள். இதைக் கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுக்கு பதிலாக அவர்களுடைய மந்தைகளுக்கு தண்ணீர் புகட்டினார்கள். அதன் பிறகு ஒரு மரத்தடி நிழலில் ஒதுங்கி இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். பொருள்: என் இறைவா, நீ எனக்கு இரக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து சில நேரங்களின் பின்னர் அந்த 2 பெண்களில் ஒருவர் மிகுந்த வெட்கத்துடன் நடந்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்டியதற்காக கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய தந்தை அழைக்கிறார்கள் எனச் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் தந்தையிடம் ஏன் இந்த நகரத்திற்கு வந்தேன் என்பதை விவரிக்கிறார்கள். இதை கேட்ட அந்த பெண்களில் ஒருவர் தந்தையிடம் இவரை வேலைக்கு அமர்த்தும்படி கூறுகிறார்கள். அப்போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த தந்தைக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம், ஒரு நிபந்தனை உருவாக்கப்படுகிறது. அதாவது, அந்த பெரியவரிடம் 8 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்யும் பட்சத்தில் 2 பெண்களில் ஒருவரை திருமணம் செய்து வைப்பதாகவும் அங்கே கூறப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ்! இந்த ஆச்சரியமிக்க வரலாறு குர்ஆனின் 28வது அத்தியாயமான சூரத்துல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் என்ற அத்தியாயத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விளக்கம் தேவையுள்ளோர் இன்ஷா அல்லாஹ் 88 வசனங்களைக் கொண்ட சூரா கஸஸ் அத்தியாயத்தை முழுவதுமாக கருத்துடன் ஓதுங்கள். எனவே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமண நாட்டம் கிடைக்க அஸ்திவாரமாக இருந்த அந்த குர்ஆன் வசனத்தை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த குறிப்பிட்ட வசனமானது சூரத்துல் கஸஸ் அத்தியாயத்தின் 24வது வசனமாக இருக்கின்றது. யாரெல்லாம் திருமண வயதைக் கடந்தும் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூடிய விரைவில்
திருமண வாழ்வை நாடி சாலிகான துணையை அடைய அருள் புரிவானாக. ஆமேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷாமீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.